மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. பயங்கர சிரிப்பாக இருக்குது, பயங்கர காமெடியாகவும் இருக்குங்க. என்னென்னா, மரகதம் குமாரவேல் அப்படின்ற அந்த முன்னாள் எம்எல்ஏ மதுராந்தகத்தில் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் பல பேரை கட்சியில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஆட்களை வந்து தலைக்கு 1000 ரூபா கூப்பிட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. பெரிய கூட்டம் இல்லை, கூட்டம் ஒன்று பல்ல காட்டுச்சு. பல இடங்கள் காலியாக தான் கிடந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் பல மாவட்டங்கள்லேருந்து கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரகதம் குமாரவேல் வந்து அங்கே சவால் விடுறாங்க. என்ன சவால் விடுறாங்கன்னா, அதுதான் என்னுடைய சிரிப்புக்கு காரணமே. ஊழலற்ற லஞ்ச லாவண்யம் அல்லாத ஒரு ஆட்சியை தாவேக்கா கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் இருக்கீங்களே, உங்கள் ஆட்சின்னு இருந்துச்சு அப்படின்னு வந்து எள்ளி நகையாடுறாங்க. என்ன காரணம்னா, ஆட்சியெல்லாம் சொல்ல போனீங்கன்னா, இவங்க வந்து பேசுகிற அந்த பேச்சு எனக்கு சிரிப்பு. ஏன்னா கடந்த திமுக ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இவங்க வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியை சேர்ந்து தானே பேசுகிறீங்க. இப்போ திடீர்னு ஒரு மாதத்தில் எப்படிமா, அது கூட நீ கட்சியில் சேர்ந்து ஒரு 2 வாரம் கூட ஆகலாமா, அதுக்குள்ளே ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறார் விஜய், தளபதி விஜய் தான் நமக்கு எல்லாம் ஆபத்து பாந்தவன் கடவுள்னு பேசுகிறீங்களே. என்ன மாதிரியான மனநிலையோடு நீங்கள் வந்து அதிமுகவில் இவ்வளவு காலம் ஏமாற்றி பயணிச்சிருப்பீங்க? அந்த ஓட்டு போட்ட மக்களை எவ்வளோ துச்சமாக கேவலமாக நீங்கள் நினச்சிருப்பீங்க? உங்களுக்கே அசிங்கமாக தெரியலையாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள், ஓட்டு போடுற மக்கள் கண்டிப்பாக கடுமையான கோபத்திற்கு உள்ளாயிருப்பாங்க. இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அங்கே போய் நிற்பீங்க அப்படின்னா, இவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னென்னா, விஜய் மூஞ்சை காட்டா ஓட்டு விழுந்துரும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கடந்த தேர்தல் வரைக்கும் தான். தேர்தல் வரைக்கும் விஜய் என்கிற இந்த மூஞ்சை என்ன நினச்சாங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம், ஆஹா இவர் வந்தாருன்னா பாலாரும் தேனாரும் ஓடும், 2500 பணம் கிடைக்கும், 4000 ரூபாய் பிள்ளைக்கு கிடைக்கும், 6 சிலிண்டர் கிடைக்கும், சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக இருக்கும், ஒரு பொம்பளை பின்னாடியும் ஒரு பொண்ணு பின்னாடியும் ஒரு போலீஸ் போவாங்க, நாட்டில் வந்து நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி மாறும், அப்படியே பெரட்டி போட்டுருவார் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பியது இந்த பெண்கள் கூட்டம். அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து அந்த நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டவங்க இந்த ஆட்சி வந்து உட்காந்த 2 நாளில் பல்ல காட்டிடுச்சு. பெண்கள் பாதுகாப்பில் துளி கூட அக்கறை இல்லை. பல இடங்களில் பாலியல் பலாத்கார பிரச்சனைகள், சிங்கப்பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்க போலீஸாருக்கே பாதுகாப்பு இல்லாமல் 3 பேர் சேர்ந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீஸை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காங்க. 3 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. பல இடங்களில் வந்து சின்ன குழந்தைங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ண கேஸ்லாம், சூலூர் கோயம்புத்தூர் கேஸாக இருக்கட்டும், இன்னும் சில இடங்கள் நடந்த கேஸாக இருக்கட்டும், எதற்குமே வாய் திறக்காத மௌன சாமியாராக இருக்கார் நம்ம விஜய் அவர்கள். இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க வந்து, நான் வந்து 50 கோடி வாங்கிட்டேன், 100 கோடி வாங்கிட்டேன்லாம் பேசுகிறாங்க, ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்ன அவதூறு பரப்புனாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் ரிசைன் பண்ணீங்க? சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும். ஆதாயம் இல்லாமல் நீங்கள் ரிசைன் பண்ண வாய்ப்பு இல்லை. பணம் செலவு பண்ணி தான் இந்த தேர்தலை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. செலவு பண்ண பணம் திரும்ப வருமா வராதான்னு தெரியாத மேலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட உங்களுக்கு தொகுதி நிதி ஒதுக்கப்படும். அதுலேருந்து நீங்கள் தொகுதி மக்களுக்கு வேலை செய்ய முடியும். யாரையும் ஏமாற்றலாம் கூடாது. காதில் வந்து பூ வைக்கிறது, காது குத்துறது, எல்லாருக்கும் காது குத்திட்டாங்க, காதில் பூ வச்சிட்டாங்க. அதனால் அந்த சீன்லாம் ஓட்டக்கூடாது. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, அந்த ஏதோ ஒரு ஆதாயம்ன்றது பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவ்வளோ யோகியமான சிகாமணிலாம் கிடையாது. உங்கள் மேலேயே ஏகப்பட்ட புகார்களை உங்கள் தொகுதி மக்களே சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த முறை உங்களுக்கு மண்ணை கவ்வுகிற விஷயம்தான் நடக்க போகுது. டெபாசிட் இல்லாமல் தான் நீங்கள் தோக்க போகிறீங்க. ஏன்னா நிச்சயமாக மக்கள், அந்த பகுதி மக்கள் வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து 50 கோடி வாங்கிட்டேன், 100 கோடி வாங்கிட்டேன், நாங்கள் முடிஞ்சால் ரைடு விட்டுப்பாரு, நான் ஒன்றும் குதிரை பேரத்தில் இல்லை, எடப்பாடி தான் குதிரை பேரம் பண்ணார், அந்த ரிசார்ட்டில் என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி பேசுகிறீங்களே, அன்றைக்கி ஏன் ரிசார்ட்டுக்கு போனீங்க? சிம்பிளாக யோசித்து பாருங்களேன். இந்த அம்மா ரொம்ப யோகிய சிகாமணி. ஏன் மதுராந்துக்கு விட்டு ரிசார்ட்டுக்கு போனாங்க? ஏன்னா அங்கே போனால் பணம் கிடைக்கும், கூவத்தூர் மாதிரியே நமக்கு பெரிய தொகை கொடுக்கப்படும், அந்த நம்பிக்கையில் இந்த அம்மா அங்கே போயிருக்கு. அங்கே போன பிறகு அதை விட அதிகமான பேரம் கிடைக்குதுன்னும் போது அதெல்லாம் வேலை பார்த்தது சிவி சண்முகம். அவரை பற்றி ஒரு தனி வீடியோ இருக்குது. அவர் தான் இந்த மாதிரி ஆட்களை ஆசையை தூண்டி விட்டு ஏவி விட்டு துரத்தி விட்டது. இப்போ அவர் அங்கே ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கார். அங்கே நடக்கலைன்னு இந்த பக்கம் வந்துட்டீங்க. வந்த பிறகு மீண்டும் இந்த மாதிரி சவால் விடுறாங்க, எடப்பாடிக்கு சவால் விடுறாங்க, முடிஞ்சால் வீட்டில் ரைடு விட்டுப்பாரு, ஏன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது நீ தான், நான் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க.
நேசந்தோடு மட்டும் இல்லாமல் எப்போவுமே தளபதி தான் இனிமே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இவ்வளவு காலம் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்டது அயோக்கியத்தனத்தோட உச்சம். அது எப்படிங்க கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த ஒரு குறைந்தபட்ச மரியாதை நாகரிகம் கூட தெரியாது அவங்களுக்கு. இதில் வேற நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக வேற இருந்திருக்கீங்க. மானக்கேடு பிரதிநிதி, அது மானங்கட்ட பிரதிநிதி. எப்படி எந்த அடிப்படையில் இருந்தீங்க நீங்கள்? நாகரிகம் குறைந்தபட்சம் வேணாமா? அப்படி இங்கேருந்து அப்படி மாறினவொன்னு எப்படிங்க நாக்கு அப்படி பிரட்டிடுறீங்க? ஏன் நான்லாம் எந்த கட்சிக்காரனும் கிடையாதுங்க. எனக்கே அந்த உணர்வு அசிங்கமாக தெரியுது. எப்படா அப்படி மைக்கை பிடிச்சி பேச முடியாது? நீங்கள் தார்மீக அடிப்படையில் நான் ராஜினாமா பண்ணிட்டேங்க, எனக்கு எடப்பாடி செய்தது பிடிக்கலைங்க, பண்ணிட்டேன். ஆனாலும் இன்றைக்கும் நான் எம்ஜிஆர் விசுவாசி தான், இன்றைக்கும் அம்மா விசுவாசி தான் சொன்னீங்கன்னா உங்களை மக்கள் மன்னிப்பாங்க. ஆனால் உங்கள் புத்தி ரொம்ப கரப்டாகி போயிருக்கு, கேடுகட்ட புத்தியாக இருக்குது. அதனால தான் கட்சி மாறின உடனே அடுத்த நிமிஷமே ஜெயலலிதாவை தூக்கி போட்டீங்க, எம்ஜிஆரை தூக்கி போட்டீங்க, தளபதியை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டீங்க. ஆனால் ஒன்று மரகதம் குமாரவேல், உங்கள் தொகுதியில் உங்கள் மக்கள் உங்களை செருப்பால் அடிக்க போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓட்டு சீட்டு செருப்பால், அவங்க காலில் போட்டுக்கிற செருப்பால் கிடையாது. அவங்க ஓட்டு சீட்டு வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த ஓட்டு சீட்டு முறையில் அந்த அந்த செருப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம், அது மட்டும் நல்லா தெரியுது. இன்றைக்கி அவங்க பேசின பேச்சினுடைய சாராம்சம், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது, ஆனால் வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப யோகியம் மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக மதுராந்தகம் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கே திருட்டு கரண்ட் எடுத்தாங்கன்னு கம்ப்ளைண்ட்டு. இவங்க தூய சக்தி லட்சணம், இது ஒரு திருட்டு கரண்ட் எடுத்து தான் அந்த மீட்டிங் போட்டிருக்கு, லைட்டு போட்டிருக்கு. இந்த லட்சணத்தில் தான் எப்படி உருப்புட்டுறோம் ஆட்சி அதிகாரம்? ஆனால் அங்கே நிறைய கேலி கூத்துகள் நடந்துச்சுங்க. நிறைய பேர் கேலி கூத்தாக தான் பேசியிருக்காங்க. இந்த அம்மா பேசின பேச்சு ஒரு தனி ரகம். இந்த அம்மாவுக்கு அந்த தொகுதி மக்கள் கொடுக்க போகிற பதிலடி அவர்கள் பொறுமி தள்ளுறாங்க. நிறைய யூடியூப் சேனல் போய் கேட்குறாங்க, ஏங்க என்னங்க இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க அவ்வளவு கோபமாக பேசுகிறார்கள். இதை விட இந்த அம்மாவுக்கு இன்னும் பெரிய எதிர்ப்பு என்ன இருக்குன்னா, அங்கே அந்த தொகுதியில் வன்னியர் வாக்குகள் அதிகம். வன்னியருடைய அந்த வாக்குகள் சதவீத அடிப்படையில் தான் இந்த அம்மா அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போது அன்புமணி அந்த தொகுதியை அதிமுக தரப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியின் தொகுதியை நமக்கு சிக்கல் வேணான்னு சொல்லி அன்புமணிக்கு தள்ளி விடுற வாய்ப்பு இருக்குது. அப்போ பாமக மோதும். பாமக நேரடியாக மோதும் பட்சத்தில் திமுக தனியாக களம் காணும். திமுக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், விசில் ஒரு பக்கம். போன முறை மாதிரிலாம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு யார் வேட்பாளர் யாருன்னு தெரியாமலாம் இனிமேல் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். ஒரு முறை தான் ஏமாறுவான், ஓயாமல் ஏமாற்ற முடியாது. இப்போ வந்தவர் சொன்னதை எதையாவது செஞ்சுருந்தா கூட நம்பியிருப்பாங்க, பரவாயில்ல சொன்னதை செஞ்சிட்டாருன்னு. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு? ஸ்டாலின் போட்ட காலை உணவு திட்டத்தை போடுறதுக்கு நீ எதுக்கு? ஸ்டாலின் கொடுத்த மாணவர்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபா கொடுத்து நீ எதுக்கு? அவர் பேரை வச்சுக்கிட்டு அவர் பயன்படுத்தின அந்த வாகனத்துக்கு நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு நீ எதுக்கு? அவர் பொருளாதாரத்தை டபுள் டிஜிட்டில் தூக்கி நிற்பாட்டினார்னா நிதி ஆயோக்கில் போய் அதையே உன் பேரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு நீ எதுக்கு முதலமைச்சர் அப்படின்னு மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் ஒரு கவர்ச்சி. அது ஒரு சினிமா, ஒரு 3 மணி நேரம் சினிமா படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும். அப்படியே வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாது. அந்த நடிகரையோ நடிகையோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா படத்தில் பார்த்து ரசிச்சுட்டு போயிடணும். நடிகை வீட்டுக்கு கூட்டு போனீங்கன்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க, உடம்பு கட்டி அடி விடும் வீட்டில், யாரா அப்படின்ட்டு பிரச்சனை வந்துடும்ல. அது மாதிரி தான். அல்லது நடிகரை வீட்டுக்கு கூட்டு போனால் இன்னும் பெரிய சிக்கல். சினிமாவை ரசிச்சுட்டு விட்டுணும். இப்போ தான் மக்களுக்கு புரியுது, ஆஹா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டு நம்ம மாட்டிக்கிட்டோமே. இன்னும் விஷயம், ஓட்டு போட்டவர்கள் இடத்துல அப்படி மாற்றி ஓட்டு போட்ட அந்த மக்கள் அவங்கள விட கொடூரமாக கோபத்தில் இருக்காங்க. என்னன்னா விசில் வேணான்னு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. விசில் அந்த இடத்துல மதுராந்தகத்தில் விசில் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த ரெட்டலையில் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேல் அவங்களுடைய சுயநலத்துக்காக, சுயத்துக்காக, தனக்கு பணம் கிடைக்க வேண்டும், ஆதாயம் கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அந்த அம்மா மக்கள் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்க கூட இல்லை, நன்றி கூட சொல்லலை. நன்றி கெட்டத்தனமாக ஈரம் காய்வதற்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போய் கீழே ரிசிக்னேஷன், மேலே போய் துண்டு போட்டு சேர்ந்துடுறது. தலைமைச் செயலகத்தை கட்சி ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க. இந்த கேடுகட்டத்தை மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே அந்த மதுராந்தக மக்கள், அந்த மக்கள் பதில் சொல்ல போகிறார்கள். அவர் தெளிவாக்கி விட்டார்கள். அது இன்றைக்கி கூட்டத்திலே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கூட்டத்திலே மதுராந்தகம் கும்பல் இல்லை, அது வெளியேருந்து கூட்டி வரப்பட்ட கூட்டம்.
4 அமைச்சர் போகிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னா கூட்டம் வரதான் செய்யும். அதற்கு வெளியேந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து வேன்லேயும் அதுலேயும் கூப்பிட்டு வந்து பஸ்லேயும் நிப்பாட்டிட்டு பெரிய கூட்டத்தை காட்டிட்டேன்னு இந்த அம்மா ட்ரை பண்ணுறாங்க. நிச்சயமாக இடைத்தேர்தலில் மரகதம் குமாரவேல் தோல்வி அடைவது உறுதி, மாற்றமே இல்லை. அது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. அவங்களுக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுத்தா, தாவேக்கால வேலை பார்த்தான் பாரு ஒருத்தன், நின்று தோத்தான்ல, அவனுக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ளே வலிக்கும். இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக தான் வேலை செய்வாங்க. பொறுத்திருப்பும். அதுவரை கோடைங்க வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நன்றி, வணக்கம்.